அந்தி கிறிஸ்து இல்லை. ஏன் என்று சொன்னால் அந்தி கிறிஸ்துவுக்கு உரியதான மற்ற எந்த குணாதிசயமும் இந்த ஜூலியஸ் சீசருக்கு பொருந்தவில்லை. இந்த ஒரு ரோமன் என்கிற ஒரு காரியத்தை வைத்து மாத்திரம் அவன் அந்தி கிறிஸ்துவாய் இருப்பான் என்று நாம் சொல்லக்கூடாது. ஜூலியஸ் சீசர் இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி பண்ண வேண்டும் என்று பிரயாசப்பட்டாலும், இவர் தன்னுடைய சிலையை வைத்து ஜனங்கள் வழிபட வேண்டும் என்கிறதான ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தாலும், இவர் ஏற்கனவே வந்த சின்ன கொம்பு ஆகிய 4 கொம்புகளில் ஒன்றிலிருந்து சின்ன கொம்பு வந்தான் என்று பார்க்கிறோம் அல்லவா? அந்த வசனத்துக்கு இவர் ஒத்து போகவில்லை. ஜூலியஸ் சீசர் நிச்சயமாக அந்தி கிறிஸ்து இல்லை. சரி, வேறு யாராக இருக்கும் என்று பார்க்கும் பொழுது ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் நீரோ மன்னனாய் இருப்பான். ஏன் என்று சொன்னால் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களை அதிகமாக கொடுமைப்படுத்தினவன் இந்த நியூரோ மன்னன். நியூரோ மன்னனை குறித்து ஒரு பழமொழி கூட உண்டு. ரோம் நகரம் பற்றி எரியும் பொழுது அவன் பிடில் வாசித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லுவார்கள். இந்த நியூரோ மன்னன் அப்படிப்பட்டதான ஒரு மனிதன், ஒரு மன்னன். இவன் என்ன செய்வானாம், இவன் நடந்து போகிற பாதைகளிலே வெளிச்சம் உண்டாக்க வேண்டும் என்பதற்காக அடிமைகளாக பிடிக்கப்பட்டதான கிறிஸ்தவர்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை அடிமைகளாக அங்கே இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர்கள் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை இவன் போகிறதான வழிகளிலே இருக்கிற மரங்களிலே கட்டி வைத்து அவர்களை எரிய விடுவானான். அந்த வெளிச்சத்தில் நடப்பது தனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று நீரோ மன்னன் எழுதி வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட கொடுமையை இவன் நடப்பித்தவன் என்று பார்க்கிறோம். ஆனால் மற்ற எந்த குணாதிசயமும் அந்தி கிறிஸ்துவுக்கும் இவனுக்கும் பொருந்தவில்லை. ஆனபடினாலே நீரோ மன்னனும் கிடையாது. கடைசியாக எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவை கட்டி ஒருத்தன் தலையிலே அந்த பங்கை தூக்கி வைத்தார்கள். அது யார் என்று பார்க்கும் பொழுது அடால்ஃப் ஹிட்லர். கடைசியாக ஜெர்மனி தேசத்தில் வந்ததான ஒரு சர்வாதிகாரி. இவரை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்தான் நிச்சயமாக அந்தி கிறிஸ்துவாய் வருவார். ஏன் என்று சொன்னால் ஏறக்குறைய 60 லட்சம் யூதர்களை இவர் கொன்று குவித்திருக்கிறார். யூதர்கள் என்றால் இவருக்கு ஆகாது. யூதர்களை அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என சொல்லப்படுகிறதான ஒரு கேம்புகளை போட்டு சித்திரவை செய்து கொலை செய்திருக்கிறார். யூதர்களை இவர் செய்த கொடுமைகளுக்கு அளவே கிடையாது. அதனால் நிச்சயமா இவர்தான் என்று சொல்லுகிறார்கள். யூதர்களை கொடுமைப்படுத்தினவர்கள் எல்லாம் அந்தி கிறிஸ்து என்று சொன்னால், உலகத்திலே வந்த எல்லா சர்வாதிகாரிகளும் 90% பேர் யூதர்களை கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை உலகம் எங்கும் சிதற பண்ணினார். அப்போது அவர்கள் எல்லா மன்னர்களாலும் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ரஷ்யாவிலே சர்வாதிகாரியாகிய ஸ்டாலின் கரத்திலே அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். நேபுகாத் நேச்சார் கரத்திலே அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். சனகரிப் கரத்திலே அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். எந்தெந்த சாம்ராஜ்யம் பூமியிலே வந்ததோ எல்லா சாம்ராஜ்யத்தின் கையிலும் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். இது ஒரு காரியத்தை வைத்து அவன்தான் அந்தி கிறிஸ்துவா இருப்பான் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் ஹிட்லர் ஒரு ஆரிய வம்சத்தை சேர்ந்தவர். ஆரியத்தை இந்த உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று ஸ்வஸ்திக் என சொல்லப்படுகிறதான அந்த சிம்பலை, நாசி இயக்கத்தை உலகம் முழுவதும் கொண்டு வந்தவர். அவர் யூதர்களை பிடிக்காமல் போனதற்கு அதுதான் காரணம். ஆனால் அவர்கள் கிறிஸ்தவரை விரும்பினார். ஆனால் வரப்போகிற அந்தி கிறிஸ்து யூதர்களை மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களையும் அதிகமாக கொடுமைப்படுத்துவான். சொல்ல போனால் யூதர்களை விட கைவிடப்பட்ட அந்த காலத்திலே வருகையிலே கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களைத்தான் அதிகமாக அவன் கொடுமைப்படுத்துவான் என்று நமக்கு வேதவசனம் சொல்லுகிறது. இந்த அந்தி கிறிஸ்து ஒரு ரோமனாய் இருப்பான், ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து வருவான் என்கிறதுக்கான போதிய ஆதாரங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது அடுத்தபடியாக இந்த அந்தி கிறிஸ்துவின் குணாதிசயங்களை பார்க்க போகிறோம். ஏனென்று சொன்னால் இவன் கரத்தில் சிக்காதபடிக்கு ஜனங்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவே விரும்புகிறபடினாலே இவன் எப்பேற்பட்ட கொடுமை உள்ளவனாய் இந்த பூமியில இருப்பான் என்பதை நாம் நிதானிக்க முடிகிறது. எல்லா காலகட்டத்திலும் இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எல்லா காலகட்டத்திலும் இந்த உலகத்திலே தேவனுடைய தயவு இருக்கிறது. எல்லா காலகட்டத்திலும் தேவன் நம்மோடு கூட இந்த பூமியில இருக்கிறார். ஆனால்